34, 35 இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ்வின் ஒளியை எப்படி புரிந்து கொள்வது? இங்கே அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் என்பது அல்லாஹ்வுக்குன்னு ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளிக்கு உதாரணம் உலகத்துல எந்த படைப்பையும் காட்ட முடியுமா? அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை கூட எதுவும் இல்லை என்று அல்லாஹ் 42:11 சொல்லி காட்டுகிறான். அதுதான் சூரத்துல் இக்லாஸ்ல குல் ஹுவல்லாஹ் சூராவுல சொல்கிறான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா எவனும் இல்லைன்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு நிகரா எதுவும் இல்லைங்கும் போது அல்லாஹ்வுக்கு ஒரு உதாரணத்தை காட்ட இயலுமா? அல்லாஹ் அந்த விளக்கும் போது என்ன செய்யறான்? இதே வசனத்துல இதை சொல்லி முடிச்சுட்டு, யஹ்தில்லாஹு லிநூரிஹி மய்யஷா, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை நோக்கி நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ஒளி என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்ட்டே வரும்ல ஒரு ஒளி, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் மட்டும் சொன்னா அதுக்கு உலகத்துல உள்ள அம்புட்டு ஒளியை சேர்த்தாலும் அதுக்கு நிகராவாது. ஏன்னா அவனை போல எதுவும் இல்லை, அதை ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய ஒளி என்பது இன்னொரு ஒளி இருக்கிறது. அல்லாஹ் காட்டக்கூடிய நேர் வழி இருக்குதுல்ல, அந்த நேர் வழியும் அல்லாஹ்வுடைய ஒளி தான். இப்ப நம்ம நேரான பாதையில போறோம்ல, இலக்கியமா சொல்லுவது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் கிடையாது. அதை கற்பனை செய்ய முடியும்.